வணக்க மக்களே, நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். காற்று மாசுபாடு நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை இப்போலாம் ஏற்படுத்துது. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலில் ஏற்படுத்தி சளியை சேகரிக்க ஆரம்பிக்கும். இதனால மார்பு முழுவதுமாகவே சளி சேர்கிறது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சில நீங்கள் மாற்றங்களை செய்வதன் மூலமாகவே நுரையீரலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். மேலும் இதனால நமக்கு ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகள் கூட எதுவும் ஏற்படாமல் நம்ம முன்னாடியே தடுக்க முடியும். ஆரோக்கியமான நுரையீரல் நம்ம பெறுவதற்கு நம்முடைய உணவுல சேர்த்துக் கொள்ள வேண்டிய சில ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன, ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்பிள்களை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை குறைவாக இருக்கு அப்படின்றத ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கு. நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கும் போது உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் குணமடையும். கிரீன் டீயை நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கிரீன் டீயில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு வழிவகுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குர்சடின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுது. இது ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது. கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீயை அருந்திய 1000 பெரியவர்களை வச்சு ஆய்வு செஞ்ச போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடிச்சவங்களுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதாக 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கு. காணாங்கெழுத்து மீனை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மத்தி மற்றும் காணாங்கெழுத்து மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்களே தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்க மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிலும் குறிப்பாக இந்த காணாங்கெழுத்து மீன், மத்தி மீன் போன்ற ஒமேகா 3 கொழுப்பு மீன்கள் இருக்கக்கூடிய மீன்களை நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் பெற எடுத்துக்கலாம். நட்ஸ் மற்றும் விதைகள் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா மற்றும் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியம் சத்தை தருது. இது நமது சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆகையால நீங்க நட்ஸ் எடுத்துக்கலாம். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நீங்க நுரையீரல் பலம் பெற எடுத்துக்கலாம். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கு. விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஃப்ரக்கோலியை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்போராபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை நுரையீரல் உயிரணுக்களுடைய காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு ஃப்ரக்கோலி உதவிகரமாக இருக்கு. மேலும் நுரையீரல் காற்று ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நுரையீரலில் சுவாசம் மேம்படுவதற்கு நுரையீரல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் நீங்க ஃப்ரக்கோலியை எடுத்துக்கலாம். இஞ்சியை நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் பெற எடுத்துக்கலாம். பொதுவாக நமது சமையல்ல எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள்ல இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்திருக்கு. இஞ்சியில அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்க உதவுகிறது. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்ள உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரலினுடைய ஆரோக்கியம் மேம்படும். பூண்டை நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பூண்டு பெரும்பாலும் நமது சமையல் நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள்கள்ல ஒண்ணு. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரல் செயல்பாடு மேம்படுகிறது. 3 பல் பூண்டுகளை நீங்க வாரத்திற்கு 2 முறை உட்கொண்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 44% குறைகிறது அப்படின்றத சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கூறியிருக்காங்க. முழு தானியங்களை நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவுல பிரவுன் ரைஸ், முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை நீங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதாக கூறப்படுது. மேலும் இது நமது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கு. பீட்ரூட்டை நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பீட்ரூட்ல நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு எளிதாக நடக்கிறது. இந்த நைட்ரேட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமது உடல்ல ரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதற்கும்
ரத்த அழுத்தத்தை, அந்த பிபி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் அதை குறைக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் இந்த நைட்ரேட் தான் உதவிகரமாக இருக்குது. அந்த வகையில் நைட்ரேட் சத்து கிடைச்சி உங்களோட நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூப்பர் ஃபுட்ஸ், இந்த ஃபுட்ஸ்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். நுரையீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் நுரையீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.